யாருக்காவது அடிபட்டோ தீராத நோயால பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்காக மனமுருகி தன்வந்திரி மந்திரமோ காயத்ரி மந்திரமோ அதோட சுப்ரபாதமோ சொன்னா சீக்கிரமே குணமாயிடுமா. அம்மா கூட முன்னாடி சொல்லிருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீஜா உனக்காக வேண்டிட்டு இருக்கா. இவ சூட ஏத்தினாலும் சரி, உடம்பு பூரா நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டாலும் சரி, இதை நான் நம்ப மாட்டேன். பூஜை ரூமா போச்சு, அதான் என்னால எதுவும் பேச முடியல. இல்ல பாசமா இவளோட பேசலனாலும் பரவாயில்ல, வெறுப்ப காட்டாம இருப்பா. ஆண்டி, நீங்க எதுக்கு இப்ப நடக்காத காரியத்தை பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த டிராமாவை நிறுத்திட்டு அவளை போக சொல்லுங்க. விக்ரம், வெறும் கையில சூட ஏத்தும் போது பாதையிலே நிறுத்தக்கூடாது. அது சாமி குத்த ஆயிடும். அதெல்லாம் வெறும் கையில ஏத்துறவங்களுக்கு தான். இந்த சாத்தான் தான் சோடா முடியல சூடத்தை ஏத்துது. ஏய், நீ என்ன லூசா? எப்ப பாரு ஏதாவது வளரிக்கிட்டே இருக்க. ப்ரூவ் பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, அம்மா பாருங்க, ஐயா பாருங்க. இதுதான் சோடா முடி. இதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே பண்ணிட்டோம். பாத்தியா விக்ரம், இந்த ஃப்ராட் என்ன பண்ணிருக்குன்னு? நான் கூட இவ உண்மையாவே ஏத்திட்டாலும் நினைச்சேன். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? இப்படி ஏதாவது பண்ணி விக்ரம் மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்குவியா? உனக்கெல்லாம் கூச்சமாவே இருக்காதா? ஸ்ரீஜு, நீ ஃப்ராடுன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய பிக் ஃப்ராடுன்னு தெரியாது. டேய், இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது. நான் அப்பவே சொன்னேன் நான் வரமாட்டேன்னு. இங்க பாருங்க, நீங்க பிளான் பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு மாட்டிக்காம பண்ணுங்க. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், ஓகே? பிரீத்திய மாட்டி விடலான்னு விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னோம். ஆனா இப்ப பாருங்க, அவங்க எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கா நம்ம கேவலமாயிட்டோம். கிருப்பா, டென்ஷன் ஆகாத. உனக்கே இவ்ளோ கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாளா நான் பொறுத்து போறேன். இல்ல அந்த ஃபாரின் குரூப்ப உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். மா, அவங்க கிட்ட அசிங்கப்படுறதுக்கும் விக்ரம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இப்ப நாம எடுத்த வீடியோவை நமக்கு சாதகங்கிற மாதிரி ரெடி பண்ணி என் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கணும். அத பார்த்து என் அம்மா ஸ்ரீஜா மேல இறக்கப்படுவாங்க. ஸ்ரீஜா பக்கம் நியாயம் இருக்குங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்பதான் அம்மா ஊர்ல இருந்து வந்த உடனே விக்ரமோட கல்யாண தேதியை குறிப்பாங்க. அப்புறம் நம்ம பிளான் படி உனக்கும் விக்ரமுக்கும் தான் கல்யாணம். ஆமா மேடம். என்னது, விக்ரம் கூட கல்யாணம்? கிருபாக்கா, நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது. இதை விட்டா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் நல்லபடியா முடியணும். அதுக்காக யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணும்னாலும் அசிங்கப்படலாம். என்ன மேடம், சரியா சொன்னீங்க.
நமக்கு காரியம்தான் முக்கியம். நம்ம நினைச்சதை அடையணும். அதுக்காக எவ்வளவு வேணும்னாலும் அசிங்கப்படலாம். சரி, முதல்ல அந்த வீடியோவை ரெடி பண்ணுவோம். அந்த போனை கொடு. இப்ப பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல ஆண்டி, இப்ப எதுக்கு இவ இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா? வாடா. மா கில்லாடிமா நீ. இத பார்த்தா எனக்கே கண்ணுல தண்ணி வருது. அப்ப பாட்டிக்கு சொல்லவே வேணாம். ஸ்ரீஜா மேல பயங்கரமான பரிதாபால வீச போகுது. சரியா சொன்ன கிருபா. கண்டிப்பா அம்மா ஸ்ரீஜா மேல இறக்கப்படுவாங்க. இப்பவே அனுப்பிடலாமா? அனுப்புமா, சீக்கிரம் அனுப்பு. சரி. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல ஆண்டி, இப்ப எதுக்கு இவ இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா? வாடா. ஏய், என் அம்மா இத பாத்துட்டாங்க. அவங்க வந்த உடனே நம்ம பிளான் படிதான் எல்லாமே நடக்க போகுது. அம்மா கால் பண்றாங்களே. சொல்லுங்கம்மா. இப்பதான் நம்ம வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கேன். சண்முகம், 2 நாளா ஏன் என்ன கூப்பிடல? அது ஒண்ணுமில்லம்மா, எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான். ஓ சரி. ஏன்பா, உங்க வீட்ல ஒரு பிரச்சனையை நீ பார்க்க போன. ஆனா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதே நம்ம வீட்ல. ஐயோ, என்னம்மா என்ன சொல்றீங்க? தேன்மொழிய பண்ணையார் ஆளுங்க கடத்திட்டு போயிருக்காங்க. விக்ரம் தான் அவளை காப்பாத்தியிருக்கான். அவன் கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு. பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. நான் இல்லாத நேரமா பார்த்து இப்படிலாம் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை எப்படிதான் கவனிப்பாங்களோ தெரியல. அதை நினைச்சா என்னால நிம்மதியா இருக்க முடியல சண்முகம். இப்ப கூட வீட்டுல ஸ்ரீஜாவுக்கும் விக்ரமுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே எந்த விதமான தப்பும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. சரி, பாத்துக்க. அப்படியே தேனோ கூட கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கப்பா. நான் நாளைக்கு இந்தியா வந்துடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கப்பா. சரிங்கம்மா, பாத்துக்கிறேம்மா. சண்முகம், ஒரு முக்கியமான விஷயம். அம்மா சொல்லுங்கம்மா. ஸ்ரீஜாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டை வராம பாத்துக்கணும். இல்லைன்னு வெய்யே, விக்ரம் பிரீத்தி தான் முக்கியம்னு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்ப்பா. சரிப்பா, நான் தான் நாளைக்கு வந்துடுவேன்ல, நேர்ல வந்து பேசிக்கலாம். சரிங்கம்மா. வச்சிட்டுமா? வச்சிருங்கம்மா, வச்சிருங்க.
செம்ம ஐடியா மேடம். கலக்கிட்டீங்க போங்க. மா இந்தா நீ கேட்ட கத்தால ஜெல். ஆனா இத வச்சு என்ன பண்ண போற? இத வச்சு என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. பிரீத்தி, இன்னைக்கு நீ விக்ரமுக்கு ட்ரைனிங் கொடுத்தல்ல, நாளைக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது யாருன்னு நான் பாக்குறேன். மா ஆனா அவளுக்கே ட்ரைனிங் கொடுக்கணும். அவசரப்படாத கிருப்பா. பிரீத்தி இப்போ கீழே சாப்பிட வருவால, அங்க இருந்து நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கிறோம். ஏய், நல்லா தடவுங்க. கிருப்பா, இன்னும் கொஞ்சம் போடு. இந்த பக்கமா. இந்த கொடு. கிருப்பா, நீ போய் பிரீத்திய விக்ரம் சாப்பிட கூப்பிட்டான்னு சொல்லி கூப்பிடு. ஏன்னா ஸ்ரீஜா போனா அவளுக்கு சந்தேகம் வந்துரும். சரிம்மா. போ போ, சீக்கிரம் சரி, போ. ஓகே. ஸ்ரீஜா, நாம போய் உட்காரலாம். வா போலாம். பிரீத்தி, உன்னை விக்ரம் கீழே சாப்பிட கூப்பிட்டான். வேற யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வா. நீங்க போங்க, நான் வரேன். பாத்து. சாரிமா, வரேன். ஏய், ஏடி பாத்து வர மாட்டியா? விடுமா. மா, அவகிட்ட நான் சொல்லிட்டேன். அவ ஏதாவது கேட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு கேக்கலமா. அவ எப்படி கேப்பா? அவ உண்மையான பிரீத்தியா இருந்தாதானே கேப்பா. அவ எங்க இருந்து வந்தானே தெரியல. எப்படியோ வழிக்கு கீழே விழுந்து அவ கால் உடைஞ்சா போதும். மா, கண்டிப்பா நடக்குமா? சரி, நாம டிவி பாப்போம். உட்கார். மா, ரிமோட் எங்க? ஏய், ரிமோட் எங்கடி? ரிமோட் எங்க? ஐயோ, அழகு. அவ வர. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி.
இப்ப நம்ம தேன்மொழி இல்ல பிரீத்தி. அமைதியாவே இருப்போம், வேற வழி இல்ல. மேடம், என்ன மேடம் இது? நாம ஒண்ணு நினைக்கிறோம், வேற ஒண்ணு நடக்குது. கால் உடைஞ்சு அவ விழுவான்னு பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் பண்ண நாமளே வழி பண்ணி கொடுத்துட்டோமே. கிருபா, நீ முதல்ல அவங்கள போய் பிரிச்சு விடு. போ. சரி. ஹே விக்ரம், என்ன பண்ணிட்டு இருக்க? விடு விக்ரம். விக்ரம், ஏய் கிருப்ஸ், ஏய் கிருப்ஸ், என்ன பண்றே? ஹே, பார்த்தா தெரியல, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஷோ, ஏற்கனவே விக்ரம் கால்ல அடிபட்டிருக்கு. இப்ப பிரீத்தி மேல கிடக்குறா. மேற்கொண்டு காயம் ஆகாது. ஏய் இல்ல இல்ல, இப்பதான் அவங்க ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அவங்களே அப்படியே விட்டுடு, பெரிக்க கூடாது. அது பாவம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் விக்ரமுக்கு தேவை. நீ டிஸ்டர்ப் பண்ணா ட்ரீட்மெண்ட் கெட்டு போயிடும். இவன் வேற. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? யாருக்கு ட்ரீட்மெண்ட்? அதோ அங்க பாருங்க, அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. டேய், என்னடா நடு ஹால்ல ஆதித்யா வர்மா படத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க? அங்கிள், அது ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். இதுவாடா ட்ரீட்மெண்ட்? விக்ரமுக்கு அடிபட்டுருச்சுல. டேய், எனக்கு கூட தானே அடிபட்டிருக்கு. விக்ரமுக்கு கை கால் தானே அடிபட்டிருக்கு. எனக்கு உடம்பு பூரா அடிபட்டிருக்குடா. ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்ததே இல்லையடா. சந்திரிகா, நீ என் பின்னாடி தான் இருக்கியா? நான் உன்னை கவனிக்கவே இல்லை. ரூமுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறேன். இதோ போயிடுறேம்மா. தம்பி, தம்பி, விக்ரம் தம்பி. பாத்து. ஐயோ தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கீங்க. ஒண்ணு இல்ல அங்கிள். இவ்வளவு அடிபட்டு இருக்கு, ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க. டாக்டர் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? அங்கிள், எனக்கு அடிபட்ட மாதிரியே தெரியல. ஃப்ரீயா விடுங்க. இல்லங்க தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிள், சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க ஊருக்கு போனீங்கல்ல, அந்த விஷயம் என்னாச்சு? பரவாயில்ல தம்பி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என் ஒய்ஃப் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாருங்க, நான் அங்க போனதால உங்களுக்கு தான் இப்ப பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்கள பாருங்க. அங்கிள் 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 இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும். ஆளை பிடிச்சாச்சு, நம்ம கிட்ட தான் இருக்கான். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அங்கிள், இத பண்ண சொன்னவங்கள எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை பண்ணையார பத்தி தெரிஞ்சிருக்குமோ? நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டு கையில சூடெல்லாம் ஏத்தி தன்வந்திரி சுப்ரபாதம்லாம் பாடி சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க அங்கிள். என்னோட நலம் விரும்பி அங்கிள். ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி ஸ்ரீஜான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரோ? எப்படியோ பண்ணையார பத்தி தெரியாம இருந்தா அதுவே போதும். அங்கிள், நீங்க அதை விடுங்க. பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. இல்ல தம்பி, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பின்னாடியே வர்றேன். நீங்க போங்க. பிரீத்தி, தம்பி கூட்டிட்டு போப்பா. விக்ரம், பார்த்து மெதுவா கூட்டிட்டு போங்க. என்ன தேனு இதெல்லாம்? விழும்போது தெரியாம. ஒண்ணும் பேசாத, முதல்ல போய் சாப்பிடு, அப்புறமா பேசிக்கலாம். போ போ. இதுவும் உருப்படாம போச்சே. அடுத்த வாட்டி மிஸ் ஆகாம
அந்த பிரீத்தியோட காலை நான் உடைக்கல, நான் சந்திரிகால